ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு த சேனல். ரொம்பவே எதிர்பார்த்த மீஷோ ஐபிஓ டிசம்பர் 3 ஓப்பன் ஆக போகுது. ஜிஎம்பியு 33% ட்ரேட் ஆகுது. ஓவராலா ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா 5400 கோடி. ஒன் ஆஃப் த பிக் சைஸ் ஐபிஓ. மேஜர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கேபிட்டல் தான். பட் ரீட்டெயிலுக்கு 10% தான் ரிசர்வேஷன் குடுத்திருக்காங்க. ஏன்னா, இவங்க லாஸ்ட் 3 இயர்ஸா லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கிறதுனால. ஸோ இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, Facebook அதாவது மெட்டா பிளாட்ஃபார்ம், சாஃப்ட் பேங்க் இந்த மாதிரி நெறைய ப்ரீ இன்வெஸ்டர்ஸ் ரவுண்ட்லயும் வெல் நோன் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி எப்படி இன்னைக்கு நெறைய பெரிய பெரிய இ-காமர்ஸ் ப்ரொவைடர் லைக் Amazon, Flipkart இருக்கும்போது எப்படி இவங்க காம்படிட்டட் பண்ணி கரண்ட்டா 50,000 crore வேல்யூவேஷன்ல இந்த மீஷோ பிராண்ட் எப்படி க்ரோ ஆயிருக்கு? எப்படி இவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க? இவங்களோட கஸ்டமர்ஸ் யாரு? இவங்களோட செல்லர்ஸ் யாரு? இவங்களோட பிளாட்ஃபார்ம்ல இருந்து எப்படி ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க? ஃபினான்ஷியலி இந்த கம்பெனி கரண்ட் இயர்ல டவுன்ஃபால் ஆயிருக்கு மேஜரா இவங்களோட ப்ராஃபிட். அதுக்கான ரீசன் இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டா இந்த மீஷோ கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ட் 1 அனாலிசிஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். தென் மீஷோ ஐபிஓட பார்ட் 2 அனாலிசிஸ்ல மீஷோ ஐபிஓட லாங் டர்ம் குரோத் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? மேனேஜ்மென்ட் சைடு இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் குரோத் பிளான்ஸ் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸோட டிமாண்ட் எப்படி இருக்கு? பியர் கம்பேரிசன் அண்ட் ஃபைனலி நான் இந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றேனா இல்லையா? இந்த ஃபைனல் வெர்டிக்ட் எல்லாமே நம்ம பார்ட் 2 அனாலிசிஸ்ல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம பார்ட் 1 அனாலிசிஸ எண்ட் வரை பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி எப்படி இவங்களோட பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இனிஷியலா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்னாலே நெறைய டயர் 1 பீப்பிள்ஸ் தான் அதிகமா வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம வெல் ஆர்கனைஸ்டு ஷாப்ஸ்ல இருக்கிற செல்லர்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து அவங்களோட ப்ராடக்ட்ட ஆன்லைன்ல சேல் பண்ணுவாங்க. ஏன்னா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் அதிகமா இருக்கும். பட் அன்ஆர்கனைஸ்டுல இருக்கிற ரீட்டெயில் ஷாப்கீப்பர்ஸ் இல்ல டயர் 2, டயர் 3 சிட்டீஸ்ல இருக்கிற பீப்பிள்ஸ்க்கு வந்து இந்த ஆன்லைன பத்தியோ, இல்ல பேங்கிங், யுபிஐ பேமெண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு அவேர்னஸும் இருக்காது. ஸோ டயர் 2, டயர் 3 சிட்டீஸ்ல இருக்கிற செல்லர்ஸும் சரி, வாங்குற பீப்பிளும் சரி, ஆன்லைன் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல அவங்களோட பெனிட்ரேஷன் வந்து ரொம்பவே லோயரா இருக்கும். பட் இந்த இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்தவர கம்பேர் டூ டயர் 1 பீப்பிள்ஸ விட டயர் 2, டயர் 3 சிட்டீஸோட கேப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ குரோத் அதிகமா இருக்குன்ற போது, மீஷோ கம்பெனி ப்ரமோட்டர்ஸ் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்காங்க. லைக் லோக்கல்ல இருக்கிற ஷாப்ஸ வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல லிஸ்ட் பண்ண வைக்கணும். அத டயர் 2, டயர் 3 பீப்பிள்ஸ் வந்து ஈஸியா வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். ஸோ இதுதான் இவங்களோட மெயின் ஸ்ட்ராட்டஜியா. மீஷோ இனிஷியலா 2015ல இன்கார்ப்பரேட் பண்ணாங்க. 10 இயர் ஓல்டு கம்பெனி. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேஷனியர்ன்ற பிராண்ட் நேம் கீழ இவங்களோட பிசினஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேஷனியர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ எக்ஸாம்பிள்க்கு Zomato ஆப். இதுல லோக்கல்ல இருக்கிற ஃபுட் ஷாப்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லோக்கல் பீப்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. இதே கான்செப்ட் தான் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில இந்த ஃபேஷனியர் கம்பெனி வந்து பண்ணாங்க. லைக் லோக்கல் ஷாப்கீப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே லிஸ்ட் பண்ணுவாங்க. லோக்கல் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, அத ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள்க்கு இப்போ லோக்கல் பீப்பிள் நான் வந்து 3 பொருள் ஆர்டர் பண்றேன். இங்க ஒரு யூனிக் வே ஆஃப் பர்ச்சேசிங் மெத்தட் வந்து இவங்க குடுக்குறாங்க. லைக் இப்போ கஸ்டமர் 3 பொருள் ஆர்டர் பண்றாங்க. அந்த டைம் ஆஃப் டெலிவரி பார்த்தீங்கன்னா, டெலிவரி பாய் 3 பொருள் எடுத்துட்டு வருவான். நான் அதுல எனக்கு தேவையான 1 பொருள மட்டும் தான் செலக்ட் பண்றேன். பேலன்ஸ் 2 பொருள வந்து எனக்கு வேண்டான்னு அகைன் ரிட்டர்ன் பண்ற ஆப்ஷனும் குடுக்குறாங்க. ஸோ ஒரு சூசிங் ஆப்ஷனும் வந்து குடுக்குறாங்க இந்த மெத்தட்ல. ஸோ இதனால என்ன இம்பாக்ட் ஆகுதுன்னா, ஆம் அகைன் அந்த 2 பொருள வந்து திரும்ப சப்ளையர்ஸ்க்கு வந்து கொண்டு போணும். இதனால லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டும் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க லோக்கல் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா, லைக் மேஜரா பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் வுமன் ஆ லோக்கல் கம்யூனிட்டில அவங்களோட ப்ராடக்ட்ட சேல் பண்ற வுமன்ஸ் தான் இவங்களோட பிளாட்ஃபார்ம்ல அதிகமா இருக்காங்க. ஸோ அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லோக்கல்ல மட்டும் இல்லாம த்ரூ அவுட் கண்ட்ரி ஃபுல்லா சேல் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம லோக்கல்ல இருக்கிற பீப்பிள் பார்த்தீங்கன்னா, நார்மலா WhatsAppல இமேஜ் அனுப்பி பர்ச்சேஸ் பண்ற மெத்தடும் ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபீட்பேக்கையும் எடுத்துக்கிட்டு இது அதாவது லோக்கல் பீப்பிள் WhatsAppல சேல் பண்ற கஸ்டமர்ஸையும் இவங்களோட பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வரணும். அதே மாரி லோக்கல் பீப்பிளோட ப்ராடக்ட்ட த்ரூ அவுட் கண்ட்ரில சேல் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த கம்பெனி மீஷோன்ற பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்றாங்க. 2016ல இந்த மீஷோ வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இதோட நேம் பார்த்தீங்கன்னா, மேரே இ-ஷாப், மை ஆன்லைன் ஷாப். அதாவது ஆர்டினரி பீப்பிளும் ஆன்லைன் பிசினஸ் ஓனர்ஸா இருக்கணும் அப்படின்றது தான் இதோட ரீபிராண்டிங் கான்செப்ட்.
ஸோ இந்த மீஷோ இனிஷியலா பார்த்தீங்கன்னா, ரீசெல்லர் மார்க்கெட் பிளேஸ்ல இவங்களோட பிசினஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ரீசெல்லர் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ பிசினஸ் ஓனர் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ட ஒரு யூனிக் பேட்ச் நம்பரோட எக்ஸாம்பிள்க்கு ரூ. 250ன்னு மீஷோல லிஸ்ட் பண்றான் அவனோட ப்ராடக்ட்ட. இப்போ ஒரு ரீசெல்லர் பார்த்தீங்கன்னா, அவங்களோட Instagram இல்ல அதர் சோசியல் மீடியா பேஜஸ்ல வந்து இப்போ ரூ. 250 ப்ராடக்ட்ட ரூ. 150 கமிஷனோட ரூ. 400ன்னு அவனோட சோசியல் மீடியால போஸ்ட் பண்றான். அவங்களோட ஃபாலோவர்ஸ் யாரோ ஒருத்தவங்க டிஎம் பண்ணி எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ரீசெல்லர் பார்த்தீங்கன்னா, மீஷோல வந்து இந்த கஸ்டமர் அதாவது எந்த கஸ்டமர் டிஎம் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ குடுத்து மீஷோல வந்து ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க. ஸோ மீஷோ பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா பிசினஸ் ஓனர் கிட்ட இருந்து ப்ராடக்ட்ட சோர்ஸ் பண்ணி எண்ட் யூசருக்கு டைரக்ட்டா டெலிவரி பண்ணிருவாங்க. ஸோ இப்போ பிசினஸ் ஓனருக்கு அவங்களோட ப்ராடக்ட் பிரைஸ் கிடைச்சிரும். கஸ்டமருக்கு அவங்க நெனச்ச ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணிருவாங்க. இங்க மிடில்ல இருக்கிற ரீசெல்லர் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட் பண்ண அந்த கமிஷன் சார்ஜும் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இங்க மீஷோ எப்படி ஏர்ன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க புரொவைட் பண்ற இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலமா இவங்க ஹேண்டில் பண்ற இந்த டெலிவரி மூலமா தான் இவங்க ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. எக்ஸாக்ட்டா என்னென்ன சோர்சஸ்ல இவங்க ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்கன்னு நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். 2020ல லைக் Amazon, Flipkart மாதிரி பி2சி மாடல்ல வந்து பிசினஸ் ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ கரண்ட்டா மீஷோ போத் இந்த ரீசெல்லர் கான்செப்ட்லயும், பி2சி மாடல்லயும் இவங்களோட பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மீஷோவோட மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, லோயஸ்ட் பிரைஸ்ல அதாவது பட்ஜெட் கான்ஷியஸா இருக்கிற கஸ்டமர ஃபோக்கஸ் பண்ணி இவங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாக்டவுன் பீரியட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய வுமன் ரீசெல்லர் இவங்களோட பிளாட்ஃபார்ம்ல வர ஆரம்பிச்சாங்க. ஈவன் டயர் 2, டயர் 3 சிட்டீஸ்ல இருக்கிற பீப்பிள் பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் பீரியட்ல ஃபர்ஸ்ட் டைமா அவங்களோட ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி. ஸோ இதனால தான் மீஷோ இப்போ கரண்ட்டா 3 லார்ஜஸ்ட் இ-காமர்ஸ் வெப்சைட் பிளாட்ஃபார்மா இந்தியால இருக்காங்க. மீஷோ ஐபிஓ வரதுக்கு முன்னாடி மேஜர் ரீஆர்கனைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால மீஷோவோட யுஎஸ் பேரண்ட் கம்பெனி மீஷோ ஐஎன்சி. ஸோ இத வந்து ஒரு சிங்கிள் என்டிட்டிக்குள்ள அதாவது மீஷோ இந்தியன் கம்பெனிக்குள்ள வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ யுஎஸ்ஏவோட அசெட், லயபிலிட்டி, ரைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ மீஷோவோட இந்தியன் கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. ஸோ இந்த மெர்ஜிங்னால பார்த்தீங்கன்னா, மேஜர் ஃபினான்ஷியல் இம்பாக்ட் வந்து கரண்ட் இயர்ல ஆயிருக்கு. ஸோ அத நான் ஃபினான்ஷியல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் டீட்டெயில்டா சொல்றேன். தென் இந்த கம்பெனியோட இ-காமர்ஸ் பிசினஸையும், கிராசரி பிசினஸையும் டீமெர்ஜ் பண்ணியிருக்காங்க ஐபிஓ வரதுக்கு முன்னாடி. ஸோ மீஷோ பார்த்தீங்கன்னா, இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மையும், அவங்களோட கிராசரி பிசினஸையும் இனிமேல் தனித்தனியா வந்து ரன் பண்ணுவாங்க. கிளியரா மீஷோவோட ஹிஸ்டாரிக்கல் குரோத் அண்ட் அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ எக்ஸாக்ட்டா மீஷோ எப்படி ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். மீஷோக்கு 100% ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பிளேஸ் மூலமா தான் ஏர்ன் பண்றாங்க. இ-காமர்ஸ் பிசினஸ பொறுத்தவரை 2 மெத்தட்ல வந்து ரன் பண்ணுவாங்க. ஒண்ணு இன்வென்டரி மாடல், இன்னொன்னு மார்க்கெட் பிளேஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கிரை, மிந்த்ராலாம் பார்த்தீங்கன்னா இன்வென்டரி மாடல். ஸோ அவங்க டைரக்ட்டா மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து ப்ராடக்ட்ட வாங்கி, அவங்களோட ஓன் வேர்ஹவுஸ்ல ப்ராடக்ட்ட வச்சுட்டு எப்போலாம் கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்றாங்களோ, ஃபர்ஸ்ட் கிரை அவங்களோட ஓன் வேர்ஹவுஸ்ல இருந்து எடுத்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுவாங்க. பட் இந்த மார்க்கெட் பிளேஸ் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் எப்போ ஆர்டர் பண்றாங்களோ, அப்பதான் மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து வாங்கி கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இவங்க கிட்ட வேர்ஹவுஸ் எதுவுமே வச்சு ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. இன்வென்டரி மாடல் கிடையாது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, மா இன்வென்டரி மாடல்ல அதிகமான கேப்பிட்டல் தேவைப்படும். பிசினஸ ரன் பண்றதுக்கு. ஏன்னா ப்ராடக்ட்ட பல்க்கா வந்து சோர்ஸ் பண்ணணும்ல. அது மட்டும் இல்லாம பிரைஸ் கண்ட்ரோல் வந்து ஃபர்ஸ்ட் கிரை கிட்ட இருக்கும். ப்ராடக்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிரை கிட்ட இருக்கும். பட் ப்ராடக்ட் வந்து அதிகமா சோல்ட் ஆகாம இன்வென்டரில ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா, அது இந்த பிளாட்ஃபார்ம் புரொவைடருக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் ஆகும். பட் இந்த மார்க்கெட் பிளேஸ் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, அசெட் லைட் மாடல்ல லோ கேப்பிட்டல் ரெக்யர்மென்ட்ல இந்த பிசினஸ் வந்து பண்ணுவாங்க. இன்வென்டரி சோல்ட் அவுட் ஆகுற ப்ராப்ளம் எல்லாம் இதுல இருக்காது. பட் பிரைஸ் பிரஷர் வந்து இருக்கும். ப்ராடக்ட்ட டைம்க்கு டெலிவரி பண்றதுல சம் டிலேஸ் வந்து இந்த மார்க்கெட் பிளேஸ் மெத்தட்ல வந்து இருக்கும். ஸோ லைக் Amazon, Flipkart மாதிரி மீஷோவும் மார்க்கெட் பிளேஸ் மாடல்ல இவங்களோட இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ரன் பண்றாங்க. Amazon, Flipkart பார்த்தீங்கன்னா, அவங்களோட செல்லர்ஸ் கிட்ட இருந்து 2ல இருந்து 20% வரை கமிஷன் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுவாங்க. பட் மீஷோ பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல 0% கமிஷன் ஃபீஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கமிஷன் ஃபீஸ் செல்லர் கிட்ட இருந்து வாங்காம இவங்க எப்படி ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இவங்களுக்கு மேஜர் மார்ஜின் பார்த்தீங்கன்னா, ஆட்ஸ் மூலமா தான். இப்போ ஒரு செல்லர் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ட புரமோட் பண்றதுக்கு மீஷோக்கு வந்து பே பண்ணுவாங்க. அவங்க ப்ராடக்ட் வந்து அவங்க மீஷோவோட ஆப்ல வந்து
நம்பர் 1 ரேங்கிங்ல வந்து அப்பேர் ஆகணும். இல்ல ஸ்பான்சர்டுன்னு சில ப்ராடக்ட் வந்து பிளாட்ஃபார்ம்ல காட்டுவாங்கல்ல. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டிங்க்காக வந்து மீஷோக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டிங்க்கு எப்படி பே பண்ணுவாங்கன்னா, கஸ்டமர்ஸ் வந்து கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்ட வியூ பண்ணும்போது மட்டும் தான் செல்லர்ஸ் கிட்ட இருந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் இவங்க அட்வர்டைஸ்மென்ட் ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெவென்யூ சோர்ஸ் பார்த்தீங்கன்னா, லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இவங்களோட பிளாட்ஃபார்ம்ல மினிமம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 300 இருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிரைஸ் வந்து ரொம்பவே லோயஸ்ட் ரேஞ்ச்ல இருக்கிறதுனால, ப்ராடக்ட்டோட பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா, மேஜரா பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பேக்கேஜஸா தான் இருக்கும். ஸோ டெலிவரி பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா, அட் அ டைம்ல 3 ப்ராடக்ட்ட சேம் டைமா பேக் பண்ணி டெலிவரி பண்ணுவாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இண்டிவிஜுவலா டெலிவரி சார்ஜ் வந்து ப்ராடக்ட்ட ஆர்டர் பண்ணும்போது வாங்குவாங்க. பட் டெலிவரி பண்ணும்போது 3 ப்ராடக்ட்டையும் ஒரே தான் டெலிவரி பண்ணும்போது, இவங்களுக்கு இந்த லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ, இதனால டெலிவரி சார்ஜஸ் மூலமா பார்த்தீங்கன்னா, இவங்க ரெவன்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் பாலிசி மூலமா கஸ்டமர்ஸ் அதாவது செல்லர்ஸ் லாஸ கண்ட்ரோல் பண்றது லைக் இன்சூரன்ஸ் மாதிரி. ஸோ, அஷ்யூரன்ஸ் ஃபீஸும் வந்து சார்ஜ் பண்றாங்க. தென் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸோட டேட்டா லைக் எப்போ கஸ்டமர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்ட வாங்குவாங்க, சேம் கேட்டகரில இருக்கிற ப்ராடக்ட் வந்து மோஸ்ட்டா கஸ்டமர் என்ன மாரி பிரைஸ் ரேஞ்சுல வாங்கணும்னு நெனைக்கிறாங்க. எந்தெந்த கஸ்டமர்ஸ்க்கு எப்படி டிசைன் புடிக்கும். சீசனல் ட்ரெண்ட்ஸ் லைக் ஃபெஸ்டிவல் சேல்ஸ், வெட்டிங் ட்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டேட்டா சைட்ஸ் இருந்தா மட்டும் தான் செல்லர்ஸ் வந்து பிரெடிக்ட் பண்ண முடியும். நம்ம எந்த மாரி ப்ராடக்ட்ட வந்து குடுத்தோம்னா, நம்ம ரெவன்யூ ஜெனரேட் ஸோ இந்த கஸ்டமர் பத்தின டேட்டா வந்து செல்லர்ஸ்க்கு குடுக்குறது மூலமாவும் இந்த கம்பெனி வந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, என்பிஎஃப்சியோட பார்ட்னர்ஷிப்ல செல்லர்ஸ்க்கு வந்து லோன் புரொவைட் மூலமா கமிஷன் சார்ஜ் வந்து ஏர்ன் பண்றாங்க. தென் இவங்களோட ரிட்டர்ன் பாலிசி பத்தி சொல்லணும். 7 டே ரிட்டர்ன் பாலிசி வச்சிருக்காங்க. இன் எஃப்ஐ 25ல பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ரிட்டர்ன் டைம்லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்ட பிக்கப் பண்ணி 1 ஹவர் 14 மினிட்ஸ்லயே வந்து ரீஃபண்ட் இனிஷியேட் பண்ணிருவாங்க. பட் Amazon, Flipkartல பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 டூ 3 வொர்க்கிங் டேஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த கம்பெனி குயிக்கா ரீஃபண்டும் இனிஷியேட் பண்ணிர்றாங்க. மீஷோவோட ப்ராடக்ட் பத்தி சொல்லணும்னா, இவங்களோட பிளாட்ஃபார்ம்ல பிராண்டடும் இல்ல இந்தியன் பிராண்ட்ஸ் லைக் அன்பிராண்டட் ப்ராடக்ட்ஸையும் லோயஸ்ட் பிரைஸ்ல லைக் அதர் பிளாட்ஃபார்மோட கம்பேர் பண்ணும்போது 20-30% சீப்பர் ரேட்ல இவங்களோட ப்ராடக்ட்ட வந்து இவங்களோட பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்றாங்க. ஸோ மீஷோவோட ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ரூ. 274 தான். பட் Amazon, Flipkart பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 தான் ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூவா இருக்கு. ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ற குரோத் பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 2 இயர்ஸோட சிஏஜிஆர்ல 34%ன்னு குரோத் குடுத்திருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் கேட்டகரி ஃபேஷன், ஹோம், கிட்சன், ஃபர்னிஷிங், பியூட்டி அண்ட் பெர்சனல் கேர்ல இவங்களோட மீஷோ பிளாட்ஃபார்ம்ல வந்து ப்ராடக்ட்ட சேல் பண்றாங்க. ஸோ கிராசரி பார்த்தீங்கன்னா, தனி லேபிள்ல வந்து சேல் பண்றாங்க. மீஷோ பிளாட்ஃபார்ம்ல 7,00,000 வரை ஆனுவல் டிரான்சாக்டிங் செல்லர்ஸ் அதாவது ஸ்மால் ஷாப் ஓனர்ஸ் ஆக்டிவா வந்து இருக்காங்க. இதுல நான் ஜிஎஸ்டி செல்லர்ஸும் இருக்காங்க. ஏன்னா 0% கமிஷன் தான். எல்லா பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40% வரை செல்லர்ஸ் கிட்ட கமிஷன் சார்ஜ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அது மட்டும் இல்லாம கன்சியூமரும் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீஸும் பே பண்ண வேண்டியது இல்ல. ஸோ மீஷோல பார்த்தீங்கன்னா மேஜர் செல்லர்ஸ் வந்து குஜராத், உத்தரப்பிரதேஷ், டெல்லி, ராஜஸ்தான் ரீஜியன்ல இருந்து தான் வராங்க. ஸோ இந்த செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ செல்லர்ஸ் வந்து மீஷோ ஜாயின் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் வரதுக்கு ஆவரேஜா 32 நாள் வரை இனிஷியலா எடுத்துச்சு. பட் இப்போ 15 நாள்லயே நியூ செல்லர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடைக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 13 மடங்கு ரிட்டர்ன் அண்ட் ஆட் ஸ்பெண்ட் வந்து செல்லர்ஸ் ஏர்ன் பண்றாங்க. அதாவது ஒரு செல்லர் வந்து ரூ. 1 ஸ்பெண்ட் பண்ணி மீஷோல ஆட் ரன் பண்ணாங்கன்னா, ரூ. 13 ஒர்த் உள்ள சேல்ஸ் வந்து அந்த செல்லர்ஸ்க்கு வந்து கிடைக்கிறதா சொல்றாங்க. ஸோ செல்லர்ஸும் அதிகமா வந்து அவங்களோட ப்ராடக்ட்ட வந்து புரமோட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ்க்கு பே பண்ற அந்த பேமெண்ட் ஒர்க் டேஸ் பார்த்தீங்கன்னா, 8 டேஸ்லயே வந்து மீஷோ வந்து செல்லர்ஸ்க்கு பே பண்றாங்க. பட் அதர் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, 19 நாள் வந்து எடுத்துக்கிறாங்க செல்லர்ஸ்க்கு பே பண்றதுக்கு. ஸோ மீஷோ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபாஸ்ட்டா செல்லர்ஸ்க்கு வந்து பேமெண்ட் பண்ணிர்றாங்க. இதனால இந்த ஸ்மால் ஷாப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா, அகைன் ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியும். பேமெண்ட் சைக்கிள் 8 டேஸ்ன்றது செல்லர்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கும். அபௌட் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, 88% கஸ்டமர்ஸ் வந்து ஸ்மால் டவுன்ஸ்ல இருந்து தான் வராங்க. ஸோ டயர் 2, டயர் 3 சிட்டீஸ்ல இருந்து தான் வராங்க. ஆனுவல் டிரான்சாக்டிங் யூசர்ஸ் அதாவது ஆக்டிவா இருக்கிற யூசர்ஸ். சம் ஜஸ்ட் ஆப் விசிட் பண்ற யூசர்ஸ் இல்லாம, ஆர்டர் பண்ற யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா, 234 மில்லியன் வரை இருக்காங்க. ஸோ இவங்களோட குரோத் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸோட சிஏஜிஆர் 46%ன்னு ஸ்ட்ராங் குரோத் ரேட் வந்து இருக்கு.
ஸோ ஆக்டிவ் யூசர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கஸ்டமர் ரிட்டென்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 9.7 டைம்ஸ் ஃப்ரீக்வென்ட்டா வந்து ஆர்டர் பண்றாங்க. தென் இந்த கம்பெனில 75% ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பெர்சனுக்கு ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் மூலமா தான் ஏர்ன் பண்றாங்க. தென் 54% வுமன் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. இவங்களுக்கு 72% ஆர்டர் பார்த்தீங்கன்னா, சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி மெத்தட்ல தான் வருது. ஏன்னா, நெறைய டயர் 2, டயர் 3 சிட்டீஸ்ல இருக்கிற பீப்பிள்ஸ்க்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் அவேர்னஸ் அவ்வளவா இருக்காது. ஸோ, அதனால தான் மேஜர் பார்த்தீங்கன்னா, சிஓடி தான் வருது இவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாம். அபௌட் லாஜிஸ்டிக்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ, மீஷோல எந்த ஒரு வேர்ஹவுஸோ, இல்ல வெஹிக்கிளோ, எந்த ஒரு டெலிவரி கம்பெனியோ கிடையாது. வால்மார்ட்ன்ற ஒரு லாஜிஸ்டிக் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் தான் வச்சிருக்காங்க. ஸோ, 100% அசெட் லைட் மாடல்ல வந்து லாஜிஸ்டிக்ஸ் ஹேண்டில் பண்றாங்க. ஸோ, எப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வால்மா வந்து இப்போ ஒரு செல்லர்ஸ்க்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருச்சுன்னா, வால்மா அவங்களோட ஏஐ மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி லோக்கல்ல இருக்கிற லாஜிஸ்டிக் பார்ட்னர்ஸ் யாரு அவைலபிளா இருக்காங்க? யாரு சீப்பஸ்ட்டா, மோஸ்ட் ரிலையபிளா வந்து ப்ராடக்ட்ட பிக் பண்ணுவாங்க. ஸோ, அது எல்லாமே டிசைட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜ் லைக் ப்ராடக்ட்ட சோர்ஸ் பண்றதுலயும் சரி, மிட் ஸ்டேஜ்லயும் சரி, ஃபைனலா கஸ்டமருக்கு டெலிவரி பண்றது. இந்த மாதிரி பார்சல் பார்த்தீங்கன்னா, 4 டூ 5 ஹேண்ட்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் லோக்கல் டெலிவரி பெர்சன்ஸ வச்சு ஆப்பரேட் பண்ணி, ஒரு சீப்பஸ்ட் பிரைஸ்ல வந்து ப்ராடக்ட்ட வந்து குயிக்கா டெலிவரி பண்றதுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. இந்தியால இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இந்த டெலிவரி பண்ற லாஜிஸ்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 31% இ-காமர்ஸ் ஷிப்மென்ட் வந்து மீஷோ தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. மீஷோல கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, 65% ஷிப்மென்ட் வந்து வால்மோ தான் ஹேண்டில் மீஷோ ஆப்ல ஆக்டிவா ஆர்டர் பிளேஸ் பண்ற டிரான்சாக்டிங் யூசர்ஸ் கவுண்ட் இயர் ஆன் இயர் இன்கிரீஸ் ஆயிட்டே வருது. கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, 19 கோடி வரை இருக்காங்க. ஸோ Q1 FY26ல பார்த்தீங்கன்னா, 23 கோடி வரை ஆனுவல் டிரான்சாக்டிங் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ யூசர்ஸ் கவுண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இன்கிரீஸ் ஆகுது. தென் கிராஸ் மெர்ச்சன்டைஸ் வேல்யூ ஓவராலா எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து இவங்களோட பிளாட்ஃபார்ம்ல இருந்து வருது. ஸோ கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, 50 crore வரை இருக்கு. லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது நல்ல இன்கிரீஸ் ஆயிருக்கு. தென் நெட் மெர்ச்சன்டைஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா, அதர் காஸ்ட் லைக் ரிட்டர்ன், ரீஃபண்ட், கேன்சலேஷன் இந்த மாரி அதர் காஸ்ட் எல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு, ஆக்சுவலா சேல்ஸ் மூலமா இவங்க எவ்வளோ ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸோ இதுவும் இன்கிரீஸ் ஆயிட்டே வருது. கரண்ட் இயர்ல 29 கோடி வந்து ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. இந்த Q1 FY26லயும் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கனாலும் 29% மெயின்டெயின் பண்றாங்க. Q1 FY26ஓட குரோத் ரேட் பார்த்தீங்கன்னா, 44%ல NMV குரோத் வந்து இருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, 5000 கோடி ரெவென்யூல இருந்து கரண்ட் இயர்ல 9000 கோடி வரை ஜெனரேட் பண்றாங்க. ஸோ ரெவென்யூ சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா, 28%ன்னு இவங்களோட டாப் லைன் குரோத் வந்து குடுத்திருக்காங்க. செக்மெண்ட் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இவங்களோட மெயின் மார்க்கெட் பிளேஸ் ரெவென்யூ தான் மேஜர் ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்றாங்க. நியூ செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, மினிமல் போர்ஷன் தான் வந்து ஜெனரேட் பண்றாங்க. கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பார்த்தீங்கன்னா, 4.9% வந்து அதாவது 5%ஓட 5% மார்ஜின் குரோத் வந்து இந்த கம்பெனி குடுக்குறாங்க. தென் EBITDA பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல தான் லாஸ்ட் 3 இயர்ஸாவே இருக்கு. FY23 கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவ் வந்து டவுன் ஆயிருக்கு. பட் ஸ்டில் இந்த கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங்கா தான் இருக்கு. அபௌட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, FY23ல பார்த்தீங்கன்னா, மேஜர் 1600 கோடி வரை நெகட்டிவ்ல இருந்து, கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, 3900 கோடி வரை ப்ராஃபிட் வந்து மேஜரா டிக்ளைன் ஆயிருக்கு. பட் FY24ல ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 327 கோடி தான் டவுன்ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த மேஜர் சேஞ்சுக்கு என்ன காரணம்னா, இவங்களோட எக்செப்ஷனல் ஐட்டம் அண்ட் டாக்ஸ். ஸோ அதையெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயர்ல 108 கோடி மட்டும் தான் இவங்களோட ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இவங்களோட ஒன் டைம் இந்த எக்செப்ஷனல்னால தான் மேஜர் நெகட்டிவ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இத அட்ஜஸ்டட் பண்ணி பார்த்தோம்னா, இவங்களோட ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயர் இவங்களோட ஒரிஜினல் கோர் ஆப்பரேஷன்ஸ் மூலமா 108 கோடி ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கனாலும், இவங்க பாசிட்டிவ்ல மெயின்டெயின் பண்றாங்க. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாவே 1.97% வந்து இவங்களோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கன்வர்ஷன் பெர்சன்டேஜ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்து ஜெனரேட் பண்றாங்க. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது, இவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயர்ல 9,900 கோடி வரை ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, 10,000 கோடி வரை அதிகமா இருக்கு. இதுல மேஜர் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் காஸ்ட் வந்து லோயஸ்ட் ரேஞ்சுல இருக்கு. ஏன்னா இந்த கம்பெனில எந்த ஒரு டெப்ட்டும் கிடையாது. டெப்ட் ஃப்ரீ கம்பெனி தான்.
ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, பிஃபோர் எக்செப்ஷனல் ஐட்டம் ஜஸ்ட் 108 கோடி மட்டும் தான் நெகட்டிவ் ப்ராஃபிட்ல இருக்கு. கம்பேர்ட் வித் FY 24 314 கோடி நெகட்டிவ்ல இருந்து. ஸோ நெகட்டிவ் வந்து ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. பட் ஒன் டைம் இந்த எக்செப்ஷனல் ஐட்டம்னால தான் இவங்களோட ப்ராஃபிட் வந்து மேஜர் டிக்ளைன் ஆயிருக்கு. லைக் 1346 கோடி எக்செப்ஷனல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில கரண்ட் இயர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒன் டைம் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸும் பார்த்தீங்கன்னா, 2486 கோடி வரை டாக்ஸ் எக்ஸ்பென்ஸும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 மேட்டர்னால தான் இவங்களோட ப்ராஃபிட் வந்து கரண்ட் இயர்ல டிக்ளைன் ஆயிருக்கு. மீஷோவோட யுஎஸ்ஏ இவங்களோட பேரண்ட் கம்பெனி இந்தியன் என்டிட்டிக்குள்ள மெர்ஜ் பண்ணதுனால, யுஎஸ்ஏல இருக்கிற அசெட், லயபிலிட்டி அவங்களோட எல்லா ஈசாப் பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்தியன் கம்பெனிக்குள்ள வந்து கன்சாலிடேட் ஆயிரும். ஸோ இந்த ஈசாப்னால வர இந்த மாடிஃபிகேஷனால தான் பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயர்ல எக்செப்ஷனல் ஐட்டம்ஸோட எக்ஸ்பென்ஸ் அதாவது ஈசாப்போட எக்ஸ்பென்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. இந்த ஈசாப்க்கு பே பண்ற டாக்ஸோட அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா, இதனால இன்கிரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆசெட் இது எல்லாமே வந்து மாடிஃபை ஆகுறதுனால, அதுக்கு ஈக்குவலன்ட்டான டாக்ஸும் பார்த்தீங்கன்னா, பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கரண்ட் இயர்ல டாக்ஸும் பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மெர்ஜிங்னால மட்டும் தான் இந்த ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. அதர்வைஸ் இந்த கம்பெனியோட பேட் வந்து லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயர்ல இவங்களோட ப்ராஃபிட் நெகட்டிவ் வந்து டிக்ளைன் தான் ஆயிருக்கு. மீஷோவோட யுஎஸ்ஏ கம்பெனில Facebook அதாவது மெட்டா பிளாட்ஃபார்ம், SoftBank இந்த மாதிரி நெறைய ஃபேமஸான இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கம்பெனில Facebook பார்த்தீங்கன்னா, 109 மில்லியன் ஷேர்ஸ் வர சீரிஸ் டி அதாவது சிசிபிஎஸ்ல வந்து ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பிராண்டிங் அ ரீகன்ஸ்ட்ரக்ஷனால பார்த்தீங்கன்னா, இந்தியன் என்டிட்டீஸ்க்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த சிசிபிஎஸ் எல்லாமே ஈக்விட்டி ஷேர்ஸா வந்து கன்வெர்ட் ஆகணும். ஸோ அப்போ Facebookஓட இந்த சிசிபிஎஸ் எல்லாமே அதர் ஈக்விட்டி அதாவது அதர் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸா வந்து குடுத்துட்டாங்க. ஸோ இப்ப Facebook பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 1%ல ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. அதர் தென் தட் Facebook கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, நெறைய பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 11 கேபிட்டல் இந்த பிரைவேட் இன்வெஸ்டர் இதுக்கு முன்னாடி Swiggy, Paytm, UNA அகாடமி, அர்பன் கம்பெனி, ஃபர்ஸ்ட் கிரை, தென் நாஸ்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, Swiggy, OLX, பைஜூஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பீக் எக்ஸ்வி பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா, Zomato, Oyo, மாமா எர்த், Grow, Gret, Razorpay, Zepto இந்த கம்பெனிஸ்ல எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. SoftBank இது வந்து ஜாப்பனீஸ் இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனி. Ola, Flipkart, Paytm, Oyo, Delivery, Swiggy, Lenskart ஐபிஓஸ்ல எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட்பிரிட்ஜ், பைஜூஸ், ஸ்டார் ஹெல்த், குளோபல் பீஸ், நக்குரி இந்த மாதிரி கம்பெனிஸ்ல எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒய் கேபினேட்டர் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸா ஆல்ரெடி இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அபவுட் இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியோட குரோத் பார்க்கலாம். ஸோ FY 30ல 20-25% சிஏஜிஆர்ல இ-காமர்ஸோட குரோத் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்தியன் ரீட்டெயில் மார்க்கெட்டோட குரோத் பார்த்தீங்கன்னா, 8-10% வரை சிஏஜிஆர் குரோத் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டில் FY 30 வரை. தென் ஆர்கனைஸ்டு ரீட்டெயில் ஷேரோட குரோத் பார்த்தீங்கன்னா, 21%ல இருந்து FY 30ல பார்த்தீங்கன்னா, 34% வரை குரோத் ரேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ எலக்ட்ரானிக்ஸோட ஆன்லைன் பெனிட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கு. இந்த ஃபேஷன், ஃபர்னிசிங், பியூட்டி இந்த ப்ராடக்ட்டோட பெனிட்ரேஷன் இந்த கேட்டகரியில இருக்கிறவரோட ஆன்லைன் பெனிட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. ஸோ FY 30ல பார்த்தீங்கன்னா, 72-73% வரை நம்ம பெனிட்ரேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸ்ல இன்னும் அதிகமான கேப் வந்து இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். தென் டயர் 2, டயர் 3 சிட்டீஸோட குரோத் பார்த்தீங்கன்னா, 44%ல இருந்து 51% வரை FY 30ல இ-காமர்ஸ் குரோத் வந்து எதிர்பார்க்கலாம். டயர் 1 சிட்டீஸோட பெனிட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, 14% இருக்கு. ஸோ டயர் 2 பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 4% தான். ஸோ டயர் 2, டயர் 3 சிட்டீஸோட இந்த இ-காமர்ஸ் பெனிட்ரேஷன் குரோத்தும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து இன்னும் அதிகமான ஸ்பேஸ் வந்து இருக்கு. இந்த பார்ட் 1 டீட்டெயில் அனாலிசிஸ்ல மீஷோ கம்பெனிய பத்தின டீட்டெயிலா வீடியோ பார்த்தோம். ஸோ பார்ட் 2ல நம்ம இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாமா? வேண்டாமா? லாங் டெர்ம் குரோத் எப்படி இருக்கும்? ஸோ ஃபைனல் டிசிஷன் எல்லாமே நம்ம பார்ட் 2ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த பார்ட் 2வ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஐ ஹோப் இந்த டீட்டெயில் அனாலிசிஸ் நீங்க ஈஸியா இந்த பிசினஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் டூ ஆல்.